ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு சாமான் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, கொஞ்சம் மிளகு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். புளி லெமன் சைஸ்க்கு எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு எண்ணெய் விட்டு இந்த 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூனுக்கு மேலே உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அது மேலே 5 வத்த மிளகா போட்டுக்கலாம். நல்லா வறுத்துன்ட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும். அதையும் வறுத்த அப்புறம் இந்த கருவேப்பிலை எடுத்து அதில் சேர்க்கணும். கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ சாதாரண சாப்பாட்டில் கருவேப்பிலை போட்டால் அது தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது அது உடம்புக்கு நல்லா சேரும். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். கருவேப்பிலை வாசனை அப்படி தான் நல்லாயிருக்கும். இதை எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சுட்டு ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி. அடுத்தது வாணால நல்லெண்ணெய் நல்லா விட்டுக்கணும். விட்டுன்ட்டு கடுகு தாளிச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக 4 கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், சும்மா தாளிப்புக்கு. அவசியம் இருந்தால், அவசியம் இல்லை ஆக்சுவலாக உங்கள் இஷ்டம். சில பேர் காய்கறியெல்லாம் போடுவாங்க, பட் இதுக்கு அவசியம் இல்லை, காய்கறி அவசியம் இல்லை. அப்போ தான் அந்த கருவேப்பிலை அந்த குழம்பு வாசனை நல்லாயிருக்கும். இப்போ மாலை பட்சத்தில் ஜென்ரலாக யாரும் வெங்காயம் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி நாங்களும் செஞ்சுருக்கோம். இப்போ கடுகுலாம் நல்லா வடித்த உடனே இந்த கரைச்சி வச்ச புளியை விடணும். மஞ்சப்பொடியும் உப்பு சேர்க்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த உடனே இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்க்கணும். அவ்வளோதான். நன்னா கலந்து விட்டு நன்னா ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தால் போதும். அப்படியே கமன்னு வீடே மணக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு வெல்லம் டேஸ்ட்டுக்கு போட்டிருக்கு, அது உங்களோட ஆப்ஷன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஹோப் யூ வில் லைக் திஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.